ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். இதில் நம்ம மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தகவல். நம்ம எவ்வளவோ வகையில் சுற்றுச்சூழல் பாதிப்புலேருந்து காப்பாற்றுறோம். அந்த பெருமை நமக்கும் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு செடிகள் ஒரு இயற்கையான ஏர் ஃபில்டர்ஸ். காற்றில் இருக்கிற மாசு தூசியை ஃபில்டர் பண்ணிடும். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். நம்ம சிட்டியில் இருக்கிற பொல்யூஷன் லெவல் கணிசமாக குறையுங்க. மூணாவது நம்ம பில்டிங்கையே கூல் பண்ணிடும். மொட்டை மாடியில் ஃபுல்லாக செடி வச்சு குளிர்மையாக வச்சுக்கிட்டா ஃபேன் ஏசி யூஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண உதவும். நாலாவது, சிட்டியில் சுற்றிலும் இருக்கிற கான்கிரீட் வீடுகளும் கட்டிடங்களும் உள்ள பகுதியில் கூட பல இன பூச்சிகள், பறவைகள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள் வர்றதுக்கு உதவும். குறிப்பாக நம்ம மாடியில் ஒரு தட்டில் தானியமும் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணியும் வச்சிங்கன்னா நிறைய பறவைகள், பூச்சிகள், வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே வரும். நம்ம பூச்செடிகளுக்காகவும் வரும், நம்ம வைக்கிற தண்ணிக்காகவும் வரும், உணவுக்காகவும் வரும். புறா, மைனா, காகம், பச்சை கிளிகள் நிறைய டெய்லி விசிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம மாடித்தோட்டம் பல வகையில் உதவி செய்கிறதுங்க. அதனால் இது வரைக்கும் மாடித்தோட்டம் தொடங்காதவங்க ஒரு 4 செடியில் ஆரம்பிங்க போதும். அது உங்களுக்கு 10 செடியாகி 40 செடியாகி 400 செடி ஆகிடும். உங்களை அறியாமலே அதுலேயே முளைக்கிற செடிகள்லாம் கூட யூஸ்ஃபுல்லானது இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் தனித்தனியாக நட்டு வச்சு பெரிய தோட்டம் அமைக்கிறதுக்கு உதவும். ஸோ ஆரம்பத்தில் 4 செடி உங்களுக்கு பிடிச்ச செடியாக வச்சு நீங்கள் மாடித்தோட்டம் உடனே அமைங்க. மாடி இல்லாதவங்க பால்கனியில் கூட வச்சுக்கலாம். அதுவும் நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு குறைக்க ரொம்ப உதவும்.